ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நூர் கேண்டிட் கிரியேஷன்ஸ். அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் சூப்பர் ஹெல்த்தி ஃபுட்ஸ். ஆல்ரெடி ப்ரீவியஸ் 2 வீடியோக்களில் நான் ஹெல்த்தி ஃபுட் சம்மந்தமான நிறைய விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து இந்த வீடியோலையும் நம்ம நிறைய ஹெல்த்தி ஃபுட் சம்மந்தமான இம்பார்ட்டண்ட்டான நிறைய விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட் த சேம் டைம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எசேக்கியல் ரொட்டி. எசேக்கியல் ரொட்டி கரிமம் முளைத்த முழு தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. வீட்டில் தயாரிக்கப்பட்ட குறைந்த கார்ப் மற்றும் பசையமில்லாத ரொட்டிகள். பொதுவாக நம்ம இந்த குறைந்த கார்ப் மற்றும் பசையமில்லாத ரொட்டிகளை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை பேசிக்காக நம்ம வீட்டில் சொந்தமாக தயாரிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம நினைவில் வச்சு பண்ணணும். பச்சை பீன்ஸ். பச்சை பீன்ஸ் அப்படிங்கிறது சரம் பீன்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படுது. இது பொதுவாக பீனோட பழுக்காத வகை அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஒரு பக்க உணவாக பயன்படுத்தலாம், இல்லை அப்படின்னா சாலட்டில் குளிர்ச்சியாக இதை சேர்த்து பயன்படுத்தலாம். சிறுநீரக பீன்ஸ். அதாவது சிறுநீரக பீன்களில் நார்ச்சத்து மற்றும் பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருக்குது. பச்சையாக இருக்கும்போது அவை நச்சுத்தன்மை உள்ளவை அப்படிங்கிறதுனால அதை சரியாக சமைத்து நம்ம உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பயிர். பயிர் அப்படிங்கிறது பிரபலமான பருப்பு வகையை சார்ந்தது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாவர அடிப்படையிலான புரதத்தோட நல்ல மூலமாக இந்த பயிர் காணப்படுது. வேர்க்கடலை. வேர்க்கடலை உண்மையிலே ஒரு பருப்பு வகை. உண்மையான கொட்டைகள் கிடையாது. இது சுவையானவை. அது மட்டும் இல்லாமல் அதிக ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்து காணப்படுது. ஒரு ஆய்வு நம்பகமான ஒரு ஆதாரம் சொல்லுது என்ன அப்படின்னா வேர்க்கடலை எடை இழப்புக்கு உதவுது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க உதவுது அப்படின்னும் முடிவு செஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய கலோரி உட்கொள்ளலை நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கணும். அப்படி கண்காணிச்சிட்டே இருந்து நம்ம வேர்க்கடலை வெண்ணெய் அப்படி சாப்பிடக்கூடிய அந்த சமயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம். இது கலோரிகளில் மிக அதிகமாகவும் பெரிய அளவில் சாப்பிட ரொம்பவுமே எளிதாகவும் இருக்கும். சீஸ். ஒரு முழு கப், அதாவது 240 மில்லிலிட்டர் பாலில் உள்ள அதே அளவு ஊட்டச்சத்தை ஒரே ஒரு துண்டு சீஸை நம்ம சாப்பிட்றதன் மூலயமா நம்மளுக்கு கிடைக்கும். இது பல உணவுகளுக்கு ஒரு சுவையான கூடுதலாகவும் மற்றும் இறைச்சியை புரத உணவாக மாற்றவும் இது பயன்படுத்தப்படுது. இருந்தாலும் இதில் கொழுப்பு அதிகமாக இருக்கலாம். பல்வேறு சுவைகள் மற்றும் அமைப்புகளுடன் பல வகையான சீஸ் இருக்கு. குறைந்த பதப்படுத்தப்பட்ட சீஸ் வகைகளை நம்ம தேர்வு செய்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். டெய்ரி பால். டெய்ரி பாலில் வைட்டமின்கள், தாதுக்கள், புரதம் மற்றும் கால்சியம் காணப்படுது. 2022ஆம் ஆண்டின் மதிப்பாய்வு நம்பகமான ஆதாரம் என்னன்னா பால் பொருட்களை உட்கொள்பவர்கள் பால் பொருட்களை உட்கொள்ளாதவர்களை காட்டிலும் இதய நோயால் இறக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவு தான் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கு. இருந்தாலும் முழு கொழுப்புள்ள பால், அதாவது சிவிடி அப்படிங்கிறது சில புற்றுநோய்களின் அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. தயிர். தயிர் பாலில் இருந்து தயாரிக்கப்படுது. இது உயிருள்ள பாக்டீரியாவை சேர்ப்பதன் மூலமாக புளிக்கப்படுது. இது பால் போன்ற பல ஆரோக்கிய விளைவுகளை கொண்டிருக்கு. ஆனால் நேரடி கலாச்சாரங்களை கொண்ட தயிர் நட்பு ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாவின் கூடுதல் நன்மையை கொண்டிருக்கு. கூடுதல் கன்னி ஆலிவ் எண்ணெய். கூடுதல் கன்னி ஆலிவ் எண்ணெய் ஆரோக்கியமான தாவர எண்ணெய்களில் ஒன்றாகும். இது இதயத்திற்கு ஆரோக்கியமான மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகளை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சக்தி வாய்ந்த ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இதில் அதிகமாக காணப்படுது. தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஒரு நிறைவுற்ற கொழுப்பு. ஆனால் இது எம்சிடிகளை கொண்டிருக்கு மற்றும் ஆலிவ் எண்ணெயை போன்ற ஆரோக்கிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் மற்ற தாவர அடிப்படையிலான திரவ எண்ணெய்களை விட எல்டிஎல் நம்பகமான மூல கெட்ட கொழுப்பை அதிக அளவில் அதிகரிப்பதாக காட்டப்பட்டிருக்கு. எனவே இதை மிதமாக தான் நம்ம பயன்படுத்தணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது.
உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொட்டாசியத்தை நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி உட்பட நமக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்கள்லையும் சிறிதளவு அதில் காணப்படுது. இது நார்ச்சத்துக்கான ஒரு நல்ல ஆதாரமாக திகழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்குல அதிக நம்பகமான நீர் இருக்குது மற்றும் பாஸ்தா மற்றும் அரிசியை விட ஆற்றல் குறைவாக தான் இருக்குது. அதனால் நம்ம இதை அதிகமாக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இதன் விளைவாக அது எடை இழப்புக்கு உதவக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இனிப்பு உருளைக்கிழங்குல ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பீட்டா கேரோட்டின், வைட்டமின் ஏ மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது. இதை வேக வச்சோ பிசைஞ்சோ அல்லது மற்ற உணவுகளோட சேர்த்தோ நம்ம சாப்பிடலாம். ஆப்பிள் சைடர் வினிகர் உணவுக்கு பின் சாப்பிடும்போது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. இருந்தாலும் அதன் செயல்திறனுக்கு கூடுதல் சான்றுகள் தேவைப்படுது. சாலட் ட்ரெஸ்ஸிங்காக இல்லைனா சாப்பாட்டுக்கு சுவை சேர்க்க இது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. டார்க் சாக்லேட்டில் ஃப்ளவனாய்டுகள் எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது நம்பகமான மூலக்கொழுப்பை கட்டுப்படுத்தவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவும். இருந்தாலும் பொதுவாக சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமான சாக்லேட்டின் அளவு குறிப்பிடத்தக்க நன்மைகளை வழங்க போதுமானதாக இல்லை. அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ட்ரஸ்டட் சோர்ஸ் சாக்லேட் சாப்பிட பரிந்துரைக்குது. ஆனால் அதோடைய ஆரோக்கிய நன்மைகளை விட மிதமான மற்றும் மகிழ்ச்சிக்காக அதை சாப்பிடலாம் அப்படின்னும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஹெல்த்தி ஃபுட்டோட லிஸ்ட்டு ரொம்பவுமே பெருசாக போய்கிட்டே இருக்குங்க. இந்த வீடியோவில் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் தொடர்ந்து கிட்டத்தட்ட நான் 3 வீடியோக்களில் 50 ஹெல்த்தி ஃபுட் சம்மந்தமான விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லாத்தையும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய ஹெல்த்தி ஃபுட் சம்மந்தமான நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இது தற்போது ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே மிக குறைந்த விலையில் பெறுறதுக்கு இந்த பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பைமோட் ஷாப்பிங்கில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வெல்கம் போனஸ் கிடைக்கிது, 50% ஆஃபர் பர் ஒவ்வொரு பொருளுக்குமே கிடைக்குது. அண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குதுங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும். அது மட்டும் இல்லாமல் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இதில் கிடைக்குது, கேஷ்பேக் கிடைக்குது. இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை ஒரே ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா அது பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் தான். இந்த ஆப் ஒன்று இருந்தாலே போதும், உங்களுடைய அன்றாட வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமானதாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. உடனே போங்க, பைமோட் இ-ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க அண்ட் லைஃபை ஈஸியாக அண்ட் ஹாப்பியாக டீல் பண்ணுங்க. இதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? போங்க, போய் இன்ஸ்டால் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you and thank you so much to all.